கொடுத்த உடனே ராஜா சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமாக கண்டுபிடிச்சடா, இன்னிலேருந்து மத்தியானம் வந்து உனக்கு வந்து ஒரு தயிர் சாதம்டா ஒரு பட்டை அப்படின்னாராம். முதல்ல கொயிலருக்காக சொன்னதுக்கு என்ன பண்ணார், சாம்பார் சாதம். அப்புறம் என்ன பண்ணார், இந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சதுக்காக ஒரு பட்டை தயிர் சாதம்டா உனக்கு மத்தியானம் போட அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவர் போய் நமக்கு என்ன ஆகுது, நிழலில் ஒரு ரூமை கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன ஒன்றுன்னு போய் உட்காந்துங்கிறாரு. கொஞ்சம் காலம் ஆன உடனே ஒரு வந்து பொம்மை வியாபாரி ஒருத்தர் வர்றார். பொம்மை வியாபாரி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 3 விதமான தங்க பொம்மைகளை எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த 3 பொம்மையும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும், எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த 3 பொம்மைக்கும் பல வித்தியாசங்கள்லாம் இருக்குது, அதனுடைய வித்தியாசம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த தங்க பொம்மையை நான் உங்களுக்கே பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ராஜசபையில் வச்சு மொத்த பேரும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒன்றையும் புரியல, முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, டேய் நம்ம ஆளுக்கிறாண்டா, அற்புதமான ஆள், அவரை கூட்டின்னு வாங்கடா அப்படின்றாப்புல ராஜா. சொன்ன உடனே போய் அந்த குருட்டு பிச்சைக்காரனை கூட்டின்னு வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 3 பொம்மையும் தடவி பார்க்குறாரு. தடவி அப்படியே ஒவ்வொன்றா தடவின்னு வரும்போது ஒரு பொம்மையினுடைய காதை வயலில் உள்ளே வச்சார்ப்பார். வச்சமாக உள்ளே வந்து ஒரு சந்து மாதிரி போன உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற ஒரு நூல் கயிறு ஒன்று கொடுக்க சொல்கிறாரு. அதை எத்தமே ஒரு காதில் விட்றாரு. விட்டோடனே அந்த பொம்மை 2வது இந்த பக்கம் காதில் வெளில வந்துடுச்சு. அதை எடுத்து அப்படி தனியாக வச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு நூலை ஏற்றார் சொல்லி இன்னொரு பொம்மை காதில் விட்டார்ப்பார். அது நான் பஞ்சு வாய் வழியாக வெளியில் வந்துடுச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுட்டாரு. அடுத்து ஒரு நூலை விட்டவுடனே இன்னொரு பொம்மையில் அது போய் உள்ளே நின்றுச்சு, வெளியிலே வரல. அப்போ ராஜா கிட்ட சொல்கிறாரு, ராஜா இப்போ நான் கையில் வச்சுக்கிறேன் பாரு, இது வந்து முதல் தரமான பொம்மை. 2வது வந்து காதில் விட்டு வாய் வழியாக வந்தது பாரு, அது வந்து 2ஆம் தரமான பொம்மை. ஒரு காதில் விட்டு இன்னொரு காதில் வந்தது பாரு, அது 3ஆம் தரமான பொம்மை. அது இந்த 3ஆம் தரம் எதனாலன்னு சொன்னோமாக்கா, நாம் ஒரு தகவலை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா அற்புதமாக போய் உக்காந்துன்னு கேட்பாங்க. கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடுவாங்க. போன உடனே போகிற இடத்துல நீ போய் என்னடா கேட்ட, அருமையான சொற்பொழிவுப்பா, அற்புதமாக பண்ணார்ப்பா அப்படின்ன உடனே என்னடா சொன்னார் சொல்லுன்னு, அதெல்லாம் தெரியாதுப்பா, ஒரு அவர் உட்காந்துன்னு இருந்தேன், ஆனந்தமாக இருந்தது, கேட்டேன், இப்படி வாங்கினேன், இப்படி விட்டேன், அது வரைக்கும் வந்துட்டேன், என்ன சொன்னார்லாம் தெரியாது, 1 மணி நேரமாக மனசுக்கு நிறைவாக இருந்தது அப்படின்ட்டார் அவர். அது 3ஆம் தரமான பொம்மையாக. அது 2வது ஒரு காதில் விட்டவுடனே இன்னொரு வாய் வழியாக வெளில வருது பாரு, இது வந்து 2ஆம் தரமான பொம்மையாக. என்னன்னு கேட்டோமாக்கா, இப்போ நாம் வந்து ஒரு தகவலை சொல்கிறோம், நாம் அதை எடுத்தும்போது என்ன பண்ணுறேன், ஒரு கண்ணுக்காது மூக்கு வச்சு சாந்தகுமார்கிட்ட சொல்லுவேன். சாந்தகுமார் இன்னும் கொஞ்சம் உருவத்தை அதிகமாகி என்ன பண்ண மகேஸ்வரிக்கிட்ட சொல்லும். மகேஸ்வரி வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி பூதாகாரம் ஆக்கி 10வது ஆள் எனக்கே ஃபோன் பண்ணுவான், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சம்மா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடப்பாவி, அந்த தகவலை சொன்னவுடனே நான் தாடானுவோம். ஒன்று சொன்ன ஒரு தகவலை அப்படியே 100 ஆக்கி என்னமோ தெரியாமல் கட்சி செத்து போயிட்டான்ற லெவலில் தான் மூச்சு போடுவானுங்க. இது 2ஆம் தரமான பொம்மையா, வாய் வழியாக இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் ஓலரிட்டி போயிடுமா. இது 2ஆம் தரமான பொம்மை. இன்னொன்று போய் முதல்ல கையில் வச்சிருப்பார், காதில் விட்டோம், உள்ளே போய் நின்று போச்சு. சொல்கிற தகவல்கள் அத்தனைத்தையும் உள் வாங்கிக்கிட்டு எது நல்லதோ அதை யோசனை பண்ணி அதன் பிரகாரம் நடக்கும். இதுதான் 1ஆம் தரமான பொம்மை அப்படின்னாராம் அவர். அப்போ சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இன்னிலேருந்து உனக்கு வந்து ராத்திரியில் வந்து ஒரு தேங்காய் சாதம்டா ஒரு பட்டை அப்படின்னாராம். தேங்காய் சாதம்டா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு தேங்காய் சாதத்தை சொல்லிக்கிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் வந்து ஒரு அரேபியன் குதிரை வியாபாரி 2 குதிரைகளை எடுத்துகிட்டு வரான். 2 குதிரையும் ஒரே மாதிரி இருக்குது, அற்புதமாக ஒரே மாதிரியாக இருந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து ஏதோ ஒரு சில வித்தியாசம் இருக்குது, அதை என்னான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த குதிரையில் நீங்களே உங்களுக்கு இனாமா கொடுத்துட்றேன்றப்பில் குதிரை வியாபாரி. எல்லோரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, யாருக்கும் ஒன்றும் தெரியலன்னு உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, டே நம்ம குருட்டு பிச்சைக்காரனை கூப்பிடுங்கடா நம்ம ஆள் அப்படின்னாராம். அவர் வந்தார், குதிரையெல்லாம் தடவி பார்த்துட்டு ஒன்று ஒன்றா கால் கை வால் முகம் எல்லாத்தையும் தடவி பார்த்துட்டு கழுத்தாண்ட வந்தவுடனே என்ன பண்ணாரோ ஒரு குதிரையை பிடிச்சி ஒரு அழுத்தினாராம். அழுத்தினோடனே அது ஒரு மாதிரி சத்தம் கொடுத்து தான். அதை விட்டுட்டு 2வது ஒரு குதிரையை போய் அதே மாதிரி தடவிட்டு கழுத்தாண்ட அழுத்தின உடனே அது ஒரு விதமான சத்தம் கொடுத்து தான்.
இந்த ரெண்டாவது கத்தனை குதிரை இது பாரு, குதிரை கணக்கிற மாதிரியே கணச்சி தான். முதல்ல அழுத்தின உடனே அந்த முதல் குதிரை என்ன பண்ணால் கழுதை கணக்கிற மாதிரி கணச்சி தான். அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜா இந்த முதல்ல தொட்டம்பார், இந்த குதிரை வந்து இது நமக்கு லாக்கிப்படாது. இந்த குதிரை ஏன்னு கேட்டோமாக்கா, நீங்கள் ஏறி உக்காந்திங்கன்னா உங்களை கீழே தள்ளி ஒரு உத வேற விடும் உங்களை. இது வந்து கழுதைப்பாலை குச்சி வளர்ந்த குதிரை. இது கழுதை எப்படி கணக்குதோ அந்த மாதிரி கணக்குது. இந்த ரெண்டாவது குதிரை பாரு, குதிரை பாலை குடித்து வளர்ந்த குதிரை, அற்புதமாக இருக்கும். இந்த குதிரையை நீங்கள் எடுத்துக்கங்கன்னாராம். அவன் வியாபாரிக்கிட்ட என்னடா அப்பாவின்னு கேட்டமாக்க, ஆமாங்க அவங்க அம்மா பிறந்த போது அவங்க அம்மா இறந்துச்சு. இறந்தவுடனே என்கிட்ட கழுதைங்க இருந்தது, கழுதைப்பாலை ஊட்டி நான் அதை வளர்த்துட்டேன். அது கழுதைப்பாலை ஊட்டி வளர்த்தோன்னே அது என்ன ஆச்சு, கழுதை மாதிரியே கத்துது, கழுதை மாதிரியே ஆக்ஷன் கொடுக்குது. எதனால்? கழுதைப்பாலை குடிச்சதுனால, பிறகு குணம் இல்லை, கழுதைப்பாலை குடிச்சதுனால. இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வேண்டாம், திருஞான சம்பந்தருடைய அவங்க அப்பா கொம்பு எடுத்துன்னு அடிக்க போகிறாரு. குளக்கரையில் வாயில் ஒழுகிற பாலை பார்த்துட்டு, யார்கிட்டடா எச்சப்பால் குடித்த அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டோமாக்கா, திருடங்கிட்ட பாலை வாங்கி குடிச்சுன்னா திருட்டு புத்தி வருமா, நல்லவங்கிட்ட தண்ணியோ பாலை வாங்கி குடிச்சுன்னா நல்ல புத்தி வருமா, வள்ளல்கிட்ட வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வள்ளல் புத்தி வரும், கஞ்சன்கிட்ட வாங்கி செஞ்சின்னா கஞ்ச புத்தி தான் உனக்கு வரும். இது கழுதைப்பாலை குடிச்சதுனால இது ஓதைக்கும் இது அப்படின்னோடனே ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. குடுகுடுன்னு அப்படி இந்த குருட்டு பிச்சைக்காரனை இழுத்துக்கின்னு நேராக அவனுடைய அரண்மனை ரகசிய அறைக்கு ஓடுறானா. ஓடி போய் கதவெல்லாம் சாத்திட்டு, எனக்கு ஒரு சந்தேகம், நீ அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னானா. என்னான்னு கேட்டோமாக்கா, எல்லாரும் சொல்கிறாங்க நான் வந்து வேலைக்காரி பாலை குடிச்சு வாழ்ந்தேன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே, அது ஏன் ராஜா இவ்வளோ கதவெல்லாம் சாத்திட்டு வந்து இப்படி கேட்குற என்ன, நான் உட்காந்துங்கிறேன் பாரு ஒரு ரூமு, அந்த ரூமில் என் தலைக்கு மேலே ஒரு மாடங்குது, அந்த மாடத்தில் போய் கையை வை, ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலையை எடுத்து படினானா. இவர் குடுகுடுன்னு ஓடி போய் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் அந்த ஓலையை எடுத்து பார்த்தோமாக்கா, ராஜா வந்து வேலைக்காரியின் பாலை குடித்து வளர்ந்த மன்னன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுக்கிறானா. இவர் திருப்பி ஓடி வந்து, எப்பட்றா உனக்கு இது தெரிஞ்சுதுன்னு கேட்குறாரு. முதல்ல அந்த வெள்ளரிக்காயை பற்றி சொன்னபார், ராணியினுடைய பாலை குடித்து வளர்ந்த ராஜாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார், நான் உனக்கு ஒரு கிராமத்தை பரிசளிக்கிறேன்னு சொல்லுவார். ரெண்டாவது வந்து மாணிக்கத்தை பற்றி சொன்னபார், சொன்ன உடனே அவ்வளோ பெரிய மாணிக்கம் கிடைக்குது, நான் உனக்கு ஒரு 4 கிராமத்தை பரிசளிக்கிறேன்னு சொல்லுவார். மூணாவது தங்க பொம்மையை கண்டுபிடிச்சி சொன்னபார், அப்போ என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு 10 கிராமத்தை பரிசளிச்சிருப்பார் ராஜாவாக இருந்தால். இவ்வளவும் முடிச்சுட்டு குதிரையை சொன்னபார், சொன்ன உடனே நீ என்ன பண்ணுற, ஓடியாந்து இதை கேட்குற. அப்போது நீ வந்து யார் வேலைக்காரி பாலை குடித்து வளர்ந்ததுனால உன் புத்தி சிரிச்சா இருக்குது, இதுதான் நிஜம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் எடுத்து கொம்பு எடுத்து அடிக்கிறார் பாரு, சிவபாத இருதயார் அடிக்க வராரு. யார்கிட்டடா எச்சப்பாலை குடிச்ச, ஏன்னுமாக்கா யார் கையால் வாங்கி குடிக்கிறோமோ அந்த புத்தி நம்மளுக்கு வந்துடுமா. நல்லவங்க கையால் வாங்குங்க, அப்புறம் பேசுங்க, நல்லவங்க கையால் வாங்குங்க, நல்லவங்க கையால் சாப்பிடுங்க, நல்ல புத்தி வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஞான சம்பந்தருடைய பால் குடித்ததுக்காக இப்படி ஒரு கதையை சொன்னவர் யாருன்னா, 1860 யார் சொன்னாராம், கிருபானந்த வாரியார் சொன்னாராம். இதை நாம் சொல்லலை. இதை ஞான சம்பந்தர் வரலாறு சொல்லும்பொழுது அந்த பாலை குடித்தா இன்னும் புத்தி வரும் அப்படின்றதுக்காக இந்த கதையை சொன்னாராம். சொன்னவர் வந்து மகான் கிருபானந்த வாரியார். அப்போ கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நாட் பணிந்து ஏத்த அருள் செய்ய பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்றார். பெம்மான் இவனன்றே என்றாராம், பிம்பான் அவன் என்றேன்னு சொல்லியான். தோ நிற்கிறார் பார் அப்படின்னு காட்டுறாராம். யார் கண்ணுக்குன்னு தெரியல, அவருக்கு மட்டும் தெரிகிறார். பெம்மான் இவனன்றே அப்படின்னாராம். திருஞான சம்பந்தர் பெருமான் 3 வயசில் ஞானப்பால் உண்டு பாடி அருளிய அற்புத திருப்பதிகம் இது. அதுக்காக இந்த கதையை கிருபானந்த வாரியார் சொன்ன கதையை அடியானம் படிச்சுட்டு அதை உங்கள்கிட்ட பரிமாறுறேன். இதை ஏற்கனவே சொன்னேன், ஆனால் யாருக்கும் ஞாபகத்துக்கு வரல. சொன்ன மாதிரி இப்படி வாங்கி இப்படி விட்டீங்க. அப்படிலாம் இல்லை. இப்போ நான் வந்து சொல்கிறேன்னா நீங்கள் இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியதில்லை. நான் வந்து பெரிய பெரிய மகான்கள் சொன்னதெல்லாம் எடுத்தாந்து காப்பி அடிச்சு எடுத்தான்னு சொல்கிறேன்.
நானாக சொந்தமாக சொன்னால் தான் நீங்கள் யோசனை பண்ணணும். நான் சொல்கிற தகவல்களெல்லாம் காஞ்சி பெரியவர், கிருபானந்த வாரியார், இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் சொன்ன கதைகள் இதெல்லாம். அதை மட்டும்தான் சொல்லுவேன். நான் படிச்சியாத்தாந்து நான் சொந்தமாகலாம் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவ்வளோலாம் புத்தி கிடையாது நம்மளுக்கு. சும்மா காப்பி அடிச்சியாத்தான்னு சொல்கிறது தான். அந்த மாதிரி அற்புதமாக ஐயா இப்போ கேளுங்க ஐயா, என்னமோ கேட்டிங்களே. சிறு திருத்தம் சொல்கிறேன் இல்லையா, என்ன திருத்தம்னா ராஜா வந்து கேட்குறாரு, என்னென்னு என்னை வந்து பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்க எல்லாரும், நீ எதை வச்சுடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நீ இந்த பட்ட சாதம் கை சாதம் இதுதான் சொல்கிற, ஏதாவது ஒரு விலையுயர்ந்த பொருள் கொடுத்துருக்கியா, ஒரு பொண்ணு ஒரு இதுக்கு பிச்சைக்கார ராஜான்னு யாரான்னு சொன்னால் அவங்களெல்லாம் தூக்கில் போட்டிருப்பாரு அப்போவே. பிச்சைக்கார ராஜான்னு சொன்னாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், எல்லோரும் அந்த தூக்கில் போட்டிருப்பார். அன்றைக்கி ராஜா இல்லை அவருக்குள்ள வேலைக்காரி பாலை குடித்து வளர்ந்து இவருன்னு சொல்லி எல்லாரும் மறைமுகமாக சொல்கிறாங்க. அது உண்மையான்னு கேட்குறாரு. பிச்சைக்கார ராஜாலாம் பதிவு பண்ண காலி. நம்மலாம் போய் ராஜாவை போய் பிச்சைக்கார ராஜான்னு சொல்லுவோமா? எந்த ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம திரும்பி வருவோம்? யாராலே வர முடியாது. நம்ம கதை அன்னோட முடிஞ்சிடுச்சு. இல்லைன்னா ஆயுள் கைதி ஆகிடுவோம். இதான் நடக்கும். அந்த மாதிரி அற்புதமாக 3 வயதில் ஞானப்பால் உண்டு பாடி அடுத்து 2வது ஒரு ஸ்தலம் கையிலேயே இப்போ தாளம்பட்டின்னு போகிறாரு. திருக்கோலக்கான் பேர். மடையில் வாழை பாய மாதரார் அந்த பதிகத்தை பாடிக்கிட்டு அங்கே போகும்போது இறைவன் வந்து தங்கத்தில் தாளம் கொடுக்குறாராம். தங்க தாளத்துக்கு எப்பவுமே ஓசையே வராது. அதனால் தங்க தாளத்துக்கு அம்பா வந்து ஓசையை கொடுத்தாங்களாம். ஆமாம், இறைவனுக்கு திருநாமம் சப்தபுரீஸ்வரர், அம்பாளுக்கு திருநாமம் ஓசை கொடுத்த நாயகின் பேர். இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும்பொழுது நாங்கள் போயிட்டு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே அங்கே போய் இந்த பதிகத்தை பாடின உடனே அந்த கோயில் குருக்கர் திருஞான சம்பந்த குருக்கள் அவர் பதிகத்தை பாடி முடிச்ச உடனே அவர் வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டார். நாங்கள் சென்னையிலேருந்து வரங்க, ஸ்தல யாத்திரை பண்ணிட்டுருக்கோம். 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கதை நடந்து. 35 வருஷமாக ஆயிடுச்சு. அப்போ 273 ஸ்தலமும் தரிசனம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டேன் அதோட. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட பேசிட்டு போயிட்டு ஒரு தங்கத்தாளத்தை எத்தாந்து காமிச்சார். திருக்கோலக்காவில் எங்ககிட்ட அந்த தங்கத்தாளத்தை எத்தாந்து காமிச்சார். அமெரிக்காவில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்களுக்கு 3 வயசாகி குழந்தை பேசாமையே இருக்குதான். அப்போ சீர்காழி ஆள் ஒருத்தங்க அங்கே போயிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி, ஐயா இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே அவர் 48 நாள் விரதம் இருந்தாராம். அந்த ஐயர் திருஞான சம்பந்த குருக்கள் அவர் கண்ணீர் விட்டு சொன்ன தகவல் இது. 48 நாள் விரதம் இருந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி அம்பாவை பிரார்த்தனை பண்ணி குங்குமம் பிரசாதமோ விபூதி பிரசாதமோ பார்சலில் அனுப்புனாராம் அமெரிக்காவுக்கு. இந்த குழந்தைக்கு இதை தினம் வாயில் போடுங்க, நெத்தியில் வைங்க திருநீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அந்த குழந்தைக்கு அதை வச்சுட்டு இருக்காங்க. 3.5 வயசில் அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுதான். பேச ஆரம்பித்த உடனே அந்த குழந்தைய தூக்கிட்டு நேராக அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தம்பதியர் வந்து இந்த தங்கத்தாளத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாங்கோ அப்படின்னு சொல்லி அவர் எத்தாந்து எங்ககிட்ட காமிச்சார். அதை இது ஒரு சிறப்பு அந்த திருக்கோலக்காவில். அப்போ போகும்போது அந்த ஐயர் இதை எங்களுக்கு சொல்கிறார். இந்த பதிகத்தை பாடினதுக்கு பலன் நம்மளுக்கு அங்கே அற்புதமாக உட்கார வச்சு நமக்கு அங்கே மத்தியானம் அன்னதானம்லாம் கொடுத்து அது வேறு பலதெல்லாம் நடக்கினார். நல்ல வயிறுகள்லாம் நிறைய கொடுத்தாங்க. அந்த மாதிரி அற்புதமாக 2வது ஸ்தலத்தில் தங்கத்தாளத்தை வாங்கி தங்கத்தில் ஓசையை உண்டாக்கி அதுக்கப்புறம் தாளத்தை வச்சுன்னு பாடிக்கின்னு போகிறாரு. அப்புறம் சிதம்பரத்தில் வந்து நாம் அற்புதமாக பாடுவோம் பார் 10வது பதிகம். அந்த பதிகத்தை சிதம்பரத்தில் வந்து பாடுறாரு. அப்படியே அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இடமா சுற்றிக்கிட்டு வர்றாரு. நிறையா அந்த சிறப்புங்களை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா கதையாக கோர்வையாக சொன்ன போனால் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல திருநள்ளாறுக்கு போகிறாரு. திருநள்ளாறில் போயிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு போகமார்த்த பூன்முளையால் பதிகத்தை அவர் அங்கே பாராயணம் பண்ணி அற்புதமாக அதை முதல்ல பாடுறாரு. பாடிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்தலமாக சுற்றிக்கின்னு வரும்பொழுது திருவத்தூருக்கு வராரு. திருவத்தூரில் வந்து தங்கி கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது அப்போது மயிலாப்பூரில் வந்து சிவநேசன் செட்டியார் வந்து அவருடைய மகள் 7 வயது குழந்தை பூம்பாவை 7 வயது பெண் குழந்தை நந்தவனத்தில் பூ பறிக்கும்போது பாம்பு கடித்து இறந்து அந்த அஸ்தி எடுத்து குடத்தில் வச்சுட்டு அவர் பூஜை ரூமில் வச்சுக்கிறாராம். நம்மளாம் என்ன பண்ணுவோம், பேக்கரில் கட்டி வைப்போம் அச்சியை.
கங்கைக்கு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், பேக்கரில் போய் கட்டிப்போம். வீட்டுக்குள்ளே எடுத்து போக மாட்டோம் அந்த அஸ்தியெல்லாம். யாராவது வீட்டுக்குள்ளே எடுத்து அஸ்தியை வச்சுங்க, யாராவது இருக்கீங்களா சொல்லுங்கள், சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவோன்னா சுடுகாட்டிலேருந்து அப்படியே எடுத்து போய் கடலில் கரைச்சிட்டு வாங்கிடுவோம். அதை ஒன்றா பண்ணுவோம். ஆனால் வீட்டில் எடுத்து போயெல்லாம் வைக்க மாட்டோம். அவர் பூஜை ரூமில் வச்சுருந்தாராம். வச்சு 5 வருஷம் வச்சுருந்தாராம். அது கூட 12வது வயசு வரும்பொழுது இவர் அப்போ தான் வர்றார் திருவத்தூருக்கு. அப்போ இவர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டவுடனே மயிலாப்பூர்லேருந்து திருவத்தூர் வரைக்கும் கீழே அப்படியே ரத்தன கம்பளம் விரிச்சாராம். மேலே வந்து மலர் பந்தல் போட்டாராம். போட்ட உடனே திருஞான சம்பந்தர் யார் இவ்வளோ பெரிய இதுவெல்லாம் பண்ணிக்கிறதுன்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவநேசன் செட்டியார்னு ஒரு பெரிய செல்வந்தர் அவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னொடனே கோயிலாண்ட போனோன்னா அவர் காலில் விழுந்து அழுது இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே அப்போ நீ அந்த அஸ்தி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அதை வச்சுட்டு தான் மட்டிட்ட புண்ணியம் பாடி 10வது பாட்டு பாடும்பொழுது அந்த 5 வருட வளர்ச்சியோடு 12 வயசு பொண்ணாக வெளியில் வந்த பூம்பாவை தேர் திருவிழா அன்றைக்கி மறுநாள் இன்றைக்கும் குளக்கரையில் அதை பண்ணுறாங்க. எல்லோரும் யார் யார் போய் பார்த்துக்கிறீங்க? தேர் திருவிழாவுக்கு மறுநாள் போனோமாக்கா பூம்பாவை உயிர்ப்பிக்கும் விழான்ட்டு இன்றைக்கும் நடக்குதாக்கா மயிலாப்பூர் குளத்தாண்ட பார்க்கலாம். அத்தை 63 மறுநாள் நிகழ்ச்சி. அன்றைக்கி சாயங்காலத்துக்கு 63 காலையில் இது நடக்கும். பூம்பாவை உயிர்ப்பிக்கும் விழா இன்றைக்கி நடக்குது. அது அந்த ஒரு சிறப்பை அங்கே பண்ணியிருக்காரு. திருமருகலில் அரவம் தீண்டி இறந்த ஒரு வணிகனை உயிர்ப்பித்து அவங்க 2 பேருக்கும் அங்கே திருமணம் பண்ணி வைப்பார். சடையா எனுமால் சரணி எனுமால் அந்த பாடலில் நம்ம அடிக்கடி பாடுவோம். யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அந்த பதிகத்தை பாடுங்கன்னு சொல்லி பாடுவோம். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒவ்வொரு ஸ்தலமாக சுற்றின்னு போகும்பொழுது திருப்பூந்துரத்தில் அப்பர் பெருமானை சந்திக்கிறாரு. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பல ஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து வேதாரண்யத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல வேதங்கள் வழிபட்டு கதவை மூட்டு போயிடுச்சான். அந்த கதவை திறக்கவே முடியாமல் பல 100 ஆண்டுகள் அப்படியே இருந்து இது தருணமாக உடஞ்சிடுமோன்ற பயத்தில் எல்லாரும் விட்டுட்டு சைடில் எப்போ எல்லா கோயிலுக்கும் சைடில் ஒரு சின்ன வழி இருக்கும், அதில் வழியாக போய் பார்த்துங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட உடனே முதல்ல அப்பர் பெருமான் ஒரு பதிகம் பாடுறாரு. ஒரு பாட்டு பாடுறாரு, 2 பாட்டு பாடுறாரு, 10 பாட்டு தான் பாடுவார். எப்பவுமே 10 பாட்டு பாடினார், கதவு திறக்கவே இல்லை. 11வது பாட்டு பாடின பிற்பாடு கதவு திறந்தது. திறந்த உடனே ஆனந்த கூத்தாடின்னு போய் எல்லோரும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஐயா நான் கதவை திறக்கிறதுக்கு பாடிட்டேன், நீங்கள் மூடுறதுக்கு பாடுங்களேன்னு இருப்பார். ஒரே ஒரு பாட்டு பாடினோடனே கதவு மூடிச்சு. சம்பந்தர் வந்து ஒரு பாட்டு தான் பாடினார், சதுரம் மறைதான். அந்த பாட்டை ஒரு பாட்டை பாடின உடனே கதவு மூடிக்கிச்சு. மூடின உடனே இவருக்கு மனசில் ஒரு சின்ன வருத்தம் வந்துடுச்சு. நம்ம என்னடா சாதாரணமாக 10 பாட்டு தான் பாடுவோம், இன்றைக்கி 11 பாட்டு பாடின பிற்பாடு கதவு திறந்தது. அவர் குழந்த ஒரு பாட்டு பாடின உடனே நின்று போச்சே, கதவு மூடிச்சே அப்படின்ன உடனே அப்புறம் அவர் சம்பந்தர் விளக்கம் சொல்கிறாராம், ஐயா நான் பாடின உடனே இவன் என்னத்துடா தொல்லைன்னு சொல்லிட்டு கப்புன்னு மூட்டார். நீங்கள் பாடின பாட்டை கேட்டு மெய் மறந்து நின்ட்டார், கதவை திறக்கிறதுக்கு மறந்துட்டார். அதனால தான் லேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. உங்களுடைய பாட்டெல்லாம் உள்ள முருகி மெய் மறந்து போயிட்டார் சிவபெருமான்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன நெருடல் மனசில், ஐயோ நம்ம சமண மதத்தில் இருந்தோமே, நம்மளை 100% இறைவன் ஆட்கொள்ளலை போகுது அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இவர் பார்க்குறாரு இனிமேல் இவர்கிட்டருந்து கொஞ்சம் வேலைக்கு இருக்கலான்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து அழைப்பு அனுப்புகிறாங்க எனக்கு. நான் மதுரைக்கு போகிறேன் ஐயா, நாம் அடுத்து வரும்போது சந்திக்கலான்னு சொன்ன உடனே அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா மதுரையில் இருக்க சமணர்கள் வந்து ரொம்ப கொடுமை மிக்கவங்கள், எனக்கு என்னென்ன துன்பம் கொடுத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியாக இந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இல்லை உங்களுக்கு, நீங்கள் இப்போ மதுரைக்கு போகிறது அவ்வளோ உசிதம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அப்போ திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, நாமெல்லாம் இறைவனுடைய குழந்தைகள், நமக்கெல்லாம் வந்து நவகிரகங்கள் என்ன பண்ண போகுது, நல்லது மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல கோளறு பதிகத்தை பாடுறார். கோளறு பதிகத்தை பாடிட்டு நவகிரகங்கள் நமக்கு என்ன செய்யும், நல்லது மட்டும்தான் செய்யும், ஆணை நமதேன்னு எத்தனை முடிப்பார் கடைசி பாட்டில். இது நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நவகிரகங்கள் அடியார்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவருக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அந்த பதிகத்தை பாடிட்டு அவர் மதுரைக்கு போகிறாரு. மதுரைக்கு போன உடனே சமணர்கள்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அவர் தங்கி இந்த மரத்துக்கு தீயை வச்சு விட்டுறாங்க. இறைவன் ராஜாவோட சம்மதத்தோட, அந்த ராஜாவுக்கு பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காது, கூன் பாண்டியன்னு பேர் அவருக்கு, பிறவி கூன் பாண்டியன் அவன். அவருடைய சம்மதத்தோடு இவங்க தங்கி இந்த மரத்துக்கு தீ வச்சுடுவாங்க சமணர்கள். அப்போ
எல்லோரும் ஓடி வந்து சொல்கிறாங்க சம்பந்தர்கிட்ட, இந்த மாதிரி தீ வச்சுட்டாங்கன்னொன்னே ஒரு அற்புதமாக ஒரு பாடல் பாடி ஒரு பதிகத்தை அந்த தீயை சொல்கிறாரு. பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக வேணார் பேர். மெதுவாக போய் தாக்கு பாண்டியனை, வேகமாக போய் தாக்குனா எரிஞ்சு போயிடுவான் அவன். மெதுவாக போய் தாக்குனாரான். மெதுவாக போய் உடம்புல நோங்கி ஒரு வெப்பு நோய் ஆகி விட்டு உடம்பெல்லாம் அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எரிதான். எரிஞ்ச உடனே அப்புறம் தாங்க முடியாத வலி. இவங்க சமணர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே வேலைக்கு ஆகலைன்னா அப்போ தான் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, மங்கையர்க்கரசியார், ஐயா நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை இருக்குது, அது வந்து உங்கள் நோயை தீர்த்துடணுன்னா இவருக்கு என்ன ஆகி போச்சு, இப்போ வலி போனால் போதுன்ற அளவில் ஆகிட்டார், ஏதாவது ஒன்று பண்ணுப்போ அப்படின்னோடனே அப்புறம் சம்பந்தரை ராஜசபைக்கு அழைக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அப்போ கூட ஒரு சின்ன இது பண்ணுறாரு அவங்கக்கிட்ட, அதாவது வலது பக்கத்து வழியை நான் போக்குறேன், இடது பக்கத்து வழியெல்லாம் நீங்கள் போக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு சமணர்கள்கிட்ட இவர் திருநீற்று பதிகத்தை பாடுவார். அப்போ தான் மந்திரமாவது நீர், திருநீற்றுடைய மகிமையை 11 பாடலில் சொல்லி வாயில் ஒரு சிட்டிகை திருநீரை போட்டு வலது பக்கம் ஃபுல்லாக அந்த திருநீரை தடவுனாராம். தடவுனோடனே இவங்க என்ன சொல்கிறாங்களா, சமணர்கள்லாம் இவன் ஏதோ மந்திரம் பண்ணி ஏற்றாந்து வச்சுருக்கான் இந்த திருநீரை, இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னாங்களாம். அப்போ அவர் சொன்னார், ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் ராஜசபையினுடைய மடப்பள்ளி இருக்குது, மடப்பள்ளியில் சமையல் பண்ண வரட்டி இருக்கான், அந்த சாம்பலை எடுத்தாங்க அப்படின்னாராம். அந்த சாம்பலை ஏற்றாந்த உடனே இந்த பதிகத்தை பாடி உடம்புல தடவுனாராம் பாரு. வலது பக்கம் இருந்த வலியெல்லாம் போய் இடது பக்கத்தில் போய் இன்னும் அதிகமாகிடுச்சு, இந்த பக்கம் இடது பக்கம் தாங்க முடியாத அளவுக்கு. அப்புறம் எல்லோரும் இவர் துடிக்க அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. பண்ணலன்ன உடனே இவர் சம்பந்தர் காலில் விழுந்து கதறாரு, ஐயா நீங்களே எனக்கு இந்த நோயை தீர்த்துடுங்கன்னு ஒன்றுமேல திருநீரை எடுத்து தடவினார். அந்த நோய் போயிடுச்சு. போன உடனே அது வரைக்கும் பிறவி கூன் பாண்டியனாக இருந்தவன் கூணம் நிமிந்து போகுது அவனுக்கு இந்த திருநீரை தடனோடனே. அதுக்கப்புறம் அவருக்கு பேர் என்ன, நின்ற சீர் நெடுமாற பாண்டியன்னு பேர். அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியார், மந்திரி குலச்சிறையார், மன்னர் 3 பேரும் 63 நாயன்மார்களில் வருவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பெல்லாம் பண்ணும்பொழுது சமணர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளெல்லாம் வாதம் பண்ணுவோம் வா அப்படின்றாங்க. சரி பண்ணுவோம், வாதம் பண்ணி இப்போ நாம் தோத்துட்டா ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தோத்துட்டோமாக்கா, நாங்கள் இந்த இடத்துல 8000 பேர் இருக்கிறோம், 8000 பேரும் கழுவேறிறன்னு சொன்னமாக்கா மரத்தில் ஈட்டியை சொறி வச்சுருப்பாங்க, அது மேலே போய் அப்படியே குத்தி விட்ருவாங்க. ரத்தம் இறங்க துடிச்சு சாகணும். அந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிற ஒரு மரணம் அது. அந்த மாதிரி கழுவேற்றுதல்னா, அந்த மாதிரி கழுவேற்றுதல் நாங்கள் பண்ணிடுறோம், நீ ஜெயிச்சிட்னா. நாங்கள் ஜெயிச்சிட்டா நீயும் உங்க கூட வர 10,000 பேரும் நீங்கள் கழுவேறினாங்களா. சரின்னு ஒத்துக்கிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, முதல்ல அனல்வாதம் பண்ணலாம் அப்படின்னாங்க. அனல்வாதம்னு சொன்னமாக யாகம் வளர்த்துவாங்க. யாகம் வளர்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்திரத்தை ஓலையில் எழுதி அந்த யாகத்தில் போடணும், அது எரியாமல் அப்படியே நிற்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்திரத்தை ஓலையில் எழுதி அதில் போட்ட உடனே எரிஞ்சு கரியாகி போயிடுது அது. அப்புறம் திருநாள் சம்பந்தரை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ ஒன்றுமே பாடலை, இவர் ஏற்கனவே பாடியிருந்தார் பேர். அந்த பாடல்களில் நூல் சாத்தனமாக்கா திருநள்ளாறில் போய் பாடினார் பேர். அந்த பதிகம் வந்து தான் திருநள்ளாறில் என்ன பாட்டு பாடின ஞாபகம் இதா, போகமார்த்த புன்முளையால். அந்த பதிகத்தை எடுத்து அந்த யாகத்தில் போட்டாராம், அப்படியே நிற்குதான் தகன்னு பச்சை பசேல் ஜொலிக்குதான் அந்த பதிகம். அதனால் அந்த பதிகத்துக்கு பேர் என்ன, பச்சை பதிகம்னு பேர். அனல்வாதத்தில் ஜெயிச்ச உடனே அதுக்கப்புறம் புனல்வாதம் பண்ணலான்னாங்க. புனல்வாதம்னா ஓடுற வைகை ஆற்றுல நீங்கள் ஒரு ஓலையை எழுதி போடுங்க, எதிர்த்து நீந்தின்னு போனோன்னு சொன்ன உடனே சமணர்கள் ஒரு ஓலையை எழுதி போட்டாங்க, அது அடிச்சின்னு போயிடுச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பாட்டை எழுதி போட்ட உடனே அது நேராக போய் ஒரு இடத்துல போய் எழுந்து நீச்சல் அடிச்சின்னு போய்கினே இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு 8 கிலோமீட்டர் ஓடுது எடுத்துக்கின்னு. மந்திரி கூடவே ஓடுறாரு. ஓடி போன உடனே பகவானை இதுனா ஓடிக்கினே இருக்குதுன்னு அப்புறம் ஒரு பாட்டை பாடுவார். அது ஒரு இடத்துல போய் நிற்கும். அந்த இடத்துக்கு பேர் ஏடு போய் நின்னதுனால அந்த இடத்துக்கு திரியடகம்னு பேர். வாய்ப்பு இருந்ததுன்னா போனீங்கன்னா அந்த திரியடகத்தையும் போய் தரிசனம் பண்ணுங்க. அப்போ திருஞான சம்பந்தர் பெருமான் எழுதி போட்ட தேவாரம் எதிர்த்து போய் கரை ஏறிய இடம் அது. ஏடு தங்கிய இடம்ன்றதுனால ஏடகம்னு பேர் அந்த ஊருக்கு. திரியடகம்னு பேர் இன்றைக்கும் இருக்குது. பாடல் பெற்ற சிவஸ்தலம் அது. நம்ம சோழவந்தான் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கும் திரியடகம்னு ஒரு ஊர். அற்புதமாக அந்த ஊரில் அந்த பதிகத்தை போட்டோன்னே அப்புறம் சமணர்கள் 8000 பேரும் கழுவேறுறாங்க.
கழுவேறி செத்து போன உடனே அதுக்கப்புறம் சைவ சமயம் தழைத்தோங்கி எல்லாரும் இவங்கெல்லாம் சைவ சமயத்தை சேர்ந்து எல்லாரும் சிறப்பான அற்புத சிவத்தொண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்படியே நம்ம ஈரோடு பக்கத்தில் கொடிமாட செங்குன்றூர்னு ஒரு ஊர் இருக்குது. யார் யார் போய்க்கிறீங்க? கொடிமாட செங்குன்றூர் அந்த ஊரில் இவங்க போகும்பொழுது குளிர்காலம் வந்துடுச்சு. குளிர்காலம் வந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருக்கும் குளிர் ஜுரம் வந்துடுது. குளிர் ஜுரம் வந்தால் அந்த ஊர் ஃபுல்லாக ஜுரம். நாம் இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் அந்த பதிகத்தை பாடினோம் பாரு, படாத ஆளே கிடையாது. அவ்வினை கிவ்வினை யாம் என்று சொல்லும் மகுதறிவோம். அந்த பதிகத்தை யார் யார் பாடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். படாத ஆளே கிடையாது, மொத்த பேரும் படிச்சிருப்போம். அதை கொரோனா காலத்தில் ஐயோ பகவானே என்னை காப்பாற்று, ஐயோ பகவானே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பயத்திலேயே பாடினோம் அந்த பதிகத்தெல்லாம் இல்லையா? சந்தோஷத்தில் பாடினோமோ இல்லையோ, பயத்தில் பாடினோம். ஏன் புடிச்சு போய் நம்மளை உள்ளே தள்ளிவிட்டு கேட்டில் தகுடு அடிச்சு விட்டுறாங்களோன்ற பயத்திலே பாடினோம். அதெல்லாம் வரப்போகுது இப்போ திருப்பியும் 7800 பேருக்கு வந்துக்குதான் இந்தியாவில் இப்போது. அந்த மாதிரி அந்த அவ்வினைக்கு இன்பினை என்கின்ற அந்த பதிகத்தை பாடி அந்த குளிர் ஜுரத்தை போக்க வச்சாராம். அற்புதமாக அந்த கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற இடத்துல அர்த்தநாரீஸ்வரராக இருப்பார் இறைவன். தன் உடம்புல பாதியை கொடுத்து இறைவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் காட்சி கொடுக்குற இடம் கொடிமாட செங்குன்றூர்னு பேர். அந்த ஊரில் போயிட்டு இந்த குளிர் ஜுரத்தெல்லாம் போக்கி இந்த பதிகத்தெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திருக்கொல்லம்புதூர்னு ஒரு ஊருக்கு வர்றார். அங்கே வரும்போது ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுதான். ஓடக்காரங்கெல்லாம் யாருமே எங்களால் வர முடியாது ஐயா, இவ்வளோ வெள்ளத்தில் ஓடெல்லாம் அடிச்சின்னு போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கின்னு அடியார் கூட்டத்தோடு அந்த ஓடத்தில் ஏறி உக்காந்து ஒரு பதிகத்தை பாடுறாரு. கொட்டமே கழுமலம்னு சொல்லி ஒரு பதிகம் பாடுவார். அந்த பதிகத்தை பாடின உடனே அப்படியாவது என்னன்னா இந்த ஓடுற ஆறு வந்து அப்படியே 2 பக்கமும் அப்படியே அந்த இடத்துல மட்டும் வேகம் இல்லாமல் நிற்குதான். ஓடம் அப்படியே நகர்ந்து அது கரைக்கு போச்சான். வெறும் இந்த பதிகத்தை பாடின உடனே அப்படி ஒரு சிறப்பு. கொட்டமே கழுமலம்னு சொல்லிட்டு கொல்லம்புதூரில் ஒரு பதிகம் பாடுவார். தெப்ப திருவிழா வர நினைக்கல ஓதுவார், அதை தான் பாடுவாங்க அந்த பதிகத்தை. அந்த பதிகத்தை பாடியிருந்தால் தெப்பம் சுற்றி வரும் குளத்துலலாம். ஏன்னா நாம் இப்போ ஓடத்தில் போகிற மாதிரி உக்காந்துன்னு பாடுவாங்க அந்த பதிகத்தை. அந்த மாதிரி அந்த பதிகத்தை பாடி வெள்ளத்தை எதிர்த்து ஓடத்தை ஓட்டிய இடம் அந்த திருக்கொல்லம்புதூர் அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பௌத்தர்கள் கூட வாதம் செஞ்சு பௌத்தர்களை அதே மாதிரி அடக்கி பௌத்த மதத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்து எல்லாம் சுற்றின்னு வரும்பொழுது அவருக்கு 16 வயசாகுது. அப்போ இவர் கட்டாயமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக அங்கே அப்பா சொன்ன உடனே சரி அப்பா சொல்கிறாருன்றதுக்காக சரின்றாங்க. அப்போ அந்த நல்லூர் பெருமணன்ற ஊரில் ஒரு சிவாச்சாரியாருடைய பெண் தோத்திராம்பிகைன்னு பேர், அந்த அம்மாவை இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அப்போ தான் திருமணத்துக்கு வந்த அனைத்து அன்பர்களையும் அந்த கோயில் மூலஸ்தானத்தில் போன உடனே ஒரு ஜோதி தோன்றும். அந்த ஜோதியில் ஒரு வாசப்படி தெரியுது. அது வழியாக எல்லாரையும் அனுப்பி இவரும் மனைவி கையை பிடிச்சிக்கிட்டு கைலாயம் போன நாள் இந்த நாள். இன்றைய நாள் வந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அற்புதமாக அனைத்து அடியார்களுக்கும் முக்தி கிடைத்து கைலாயம் சென்ற அற்புத திருநாள் இந்த நாள். சைவ சமயத்தில் இன்றைக்கி நாமெல்லாம் இப்படி சைவத்தை பற்றி பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே திருஞான சம்பந்தர் தான். சம்பந்தர் அப்படின்னு சொன்னோமாக்கா சம்முன்னா நல்லன் அர்த்தம், பந்தர்ன்னு சொன்னோமாக்கா உறவுன்னு அர்த்தம், நல்ல உறவுன்னு அர்த்தம். சம்பந்தர்னா மந்தின்னு சொன்னோமாக்கா என்னான்னு சொல்ல குரங்குன்னு பேர், பெண் குரங்குன்னு பேர். யாராவது சம்பந்தின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க நல்ல பெண் குரங்குன்னு அர்த்தம். சம்பந்தியை வா சம்பந்தின்றமே, சம்பந்தின்னு சொல்லக்கூடாது, சம்பந்தின்னு சொல்லணும். சம்பந்தின்னா நல்ல குரங்கே வா, நல்ல பெண் குரங்கே வான்னு அர்த்தம் அதுக்கு. அவர் ஆமாம் அப்படின்னு வருவார். அவருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும். இனிமேல் அடியார்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சம்பந்திங்களை பார்த்தா சம்பந்தி வாங்க சம்பந்தின்னு சொல்லுங்க, சம்பந்தின்னு சொல்லாதீங்க, சம்பந்தின்னு சொல்லுங்க. மந்தின்னு சொன்னால் குரங்குன்னு அர்த்தம். இதை எல்லாரும் இன்றைக்கி இந்த ஒரு தகவலை தெரிஞ்சுக்குங்க. நல்லா நம்முடைய சம்பந்தி வராங்கன்னா சம்பந்தி வாங்கன்னு சொல்லுங்கள், சம்பந்தி வாங்கன்னு சொல்லாதீங்க. மந்தின்னா குரங்குன்னு பேர், குரங்கு கூட கிடையாது, பெண் குரங்குன்னு பேர் அதுக்கு.
இந்த ஒரு தகவல் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. சம்பந்தின்னு கூப்பிடுங்க இனிமேல்ட்டு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.